வணக்கம் நண்பர்களே. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியையே கதறி அழவேத்த அந்த ஒரு பாட்டு என்ன நடந்தது தெரியுமா? அனுபவமில்லாத பையன்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எம்எஸ்வி முதல்ல ஒதுக்கினாரு. ஆனா அப்புறம் நடந்த ஒரு சம்பவம் மொத்த காலிவுட்டையும் சிலிர்க்க வச்சுது. 1955ல பட்டுக்கோட்டையார் எழுதின 2 படமும் ஃப்ளாப். வாய்ப்பு தேடி அலைஞ்சப்போ பாசவலை படத்துக்கு எம்எஸ்வி மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. கண்ணதாசன், மருதகாசின்னு பெரிய ஜாம்பவான்கள் எழுதின வரிகள் கூட எம்எஸ்விக்கு செட் ஆகல. அப்போதான் சுலைமான் மூலமா பட்டுக்கோட்டையார் உள்ள வராரு. இந்த சின்ன பையன் என்ன எழுதிட போறான்னு எம்எஸ்வி 3 வாட்டி இவரை ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா 4வது நாள் அந்த வரிகளை கையில வாங்குறாரு. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. இந்த வரிகளை பார்த்ததும் எம்எஸ்வி அப்படியே நடுங்கிட்டாரு. உடனே சாமி படத்துக்கு முன்னாடி போய் நின்னு, ஆண்டவா, இவ்வளவு பெரிய கவிஞரை 3 நாள் காக்க வச்சதுக்கு எனக்கு ஏன் இவ்வளவு தலைக்கணம்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதாரு மெல்லிசை மன்னர். பட்டுக்கோட்டையார் 29 வயசுல இறந்தப்போ என் சரிபாதியை இழந்துட்டேன்னு எம்எஸ்வி கலங்குனதுதான் உண்மையான நட்பு. பட்டுக்கோட்டையாரோட வரிகள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது அந்த மெல்லிசை மன்னரையே அழ வைத்த வரிகள்.